Good morning students. நம்ம இதுக்கு முன்னாடி refraction and angle of deviation due to refraction பத்தி பார்த்தோம். சோ அடுத்து நாம பார்க்க போறது very simple தான். இதே டயகிராம் எடுத்துக்கோங்க. இது one medium to another medium வரும்போது refraction நடக்குது. ஓகேவா? பட் இதுல என்னன்னா இதுல இருந்து வர 100% லைட் ரே 100% இந்த மாதிரி refraction நடக்காது. அதுல some light அதாவது 20% லைட் ரே ஆகுனா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். 20% லைட் ரே என்னாகும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரிமைன்ஸ் 80% தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா? சோ இதுக்கு பேரு தான் சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயம் நடக்குது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா 6.4.2ல இந்த டைட்டில் அடிச்சிட்டு என்ன போட்டுக்கிறீங்க, சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏபி இது ரெண்டு பாயிண்ட்டும் அடிச்சிருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் வேற ஒண்ணுல தான் சொல்லிருப்பாங்க. D = I - R, D = R - I சொல்லிருப்பாங்க. அதனால இது தேவையில்லை, முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த C இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த டயகிராம் அடிச்சிடுங்க, இது வேணாம். அதுக்கு பதிலா இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுக்கோங்க. இன்சிடென்ட் ஆங்கிள் இது ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா, அப்ப இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். I = R. இப்ப என்ன போடலாம், இங்கேயும் I போடலாம். ஓகே, அப்ப இன்சிடென்ட் ஆகிறது 100%, 100% ரிஃப்ராக்ஷன் ஆகாது, 20% ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா? அதுதான் சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். அதாவது ஒரே நேரத்தில் நடக்குது பாருங்க. ஒரே நேரத்தில் எதிரொலிப்பு நடக்குது, ஒளி விலகல் நடக்குது. ஓகேவா? அதுதான் ஒரே நேர எதிரொலிப்பு அல்லது ஒளி விலகல். அப்ப இந்த டயகிராம் போட்டுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு. அதாவது இங்க டைட்டில் வந்துட்டு சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் எழுதிட்டு இந்த பாயிண்ட் மட்டும் நீ பாத்துக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்க, if any refracting surface there will also be some reflection taking place. அதாவது refracting அதுல அந்த 100% வர one medium to another medium போகும்போது 100% லைட் ரேவுமே refraction நடக்காது, அதுல 20% reflection நடக்கும். ஓகே, thus the intensity of refracted light will be lesser than the incident light. அதாவது அந்த refraction ஆகுது இல்ல, அந்த இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா இந்த 100% இன்டென்சிட்டியும் இதுல ரிஃப்ராக்ஷன் நடக்காது, 80% தான் இதுல ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அது 20% இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகே, the phenomenon in which a part of light from a source undergoing reflection and the other part of light from the same source, ரெண்டு சேம் சோர்ஸ் தான், என்னது ரிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு, அடுத்து ரிஃப்ராக்ஷன் at the same surface நடக்குது, is called simultaneous reflection or simultaneous refraction. So in the simultaneous reflection or refraction எதெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்திருப்போம், பிசியூ மெத்தட்ல பார்த்திருப்போம். ஒரு சில்வர்டு கிளாஸ், அதாவது பார்சியலி சில்வர்டு கிளாஸ், இதுல இந்த மாதிரி நடக்கும். சைமல்டேனியஸா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா இதை அடிச்சிருங்க. இதை அடிச்சுட்டு நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா ஒரே நேர எதிரொலிப்பு எழுதிக்கோங்க. ஒரே நேர எதிரொலிப்பு அல்லது ஒளி விலகல் இந்த டைட்டில். இதை அடிச்சிருங்க. இந்த டயகிராம் வேணாம், இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த மாதிரி என்னாகும், 100% வர லைட்டு 100% இன்டென்சிட்டி ரிஃப்ராக்ஷன் ஆகாது, 80% தான் ரிஃப்ராக்ஷன் ஆகும், 20% ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்ப இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இங்க I போட்டுக்கலாம், ஏன்னா I = R. ரைட்? அப்ப இந்த டயகிராம் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரே ஒளி மூலத்தில் இருந்து வரும் ஒளியின் ஒரு பகுதி ஒளி எதிரொலிப்பையும் மற்றொரு பகுதி ஒளி விலகலையும் அடையுமானால் அதற்கு ஒரே நேர எதிரொலிப்பு அல்லது ஒரே நேர ஒளி விலகல் என்று பெயர். எதில் நடக்கும், பகுதி வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடியில் இது போன்ற ஒரே நேர எதிரொலிப்பு மற்றும் விலகல் பரப்புகள் காணப்படும். பகுதி வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடி, அதாவது பார்சியலி சில்வர்டு கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்
பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, அதாவது மீளும் கொள்கை. இது வெரி சிம்பிள் தான். பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. இங்க பாருங்க, இது ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ராக்ஷன். அப்ப ஒரு சில்வர்டு கிளாஸ்ல ஒரு லைட் ரே பாஸ் பண்றோம்னா எந்த ஆங்கிள் லைட் ரே பாஸ் பண்ணோமோ அதே ஆங்கிள் அது ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல். ஓகேவா? இப்போ இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அதுவே இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் பிளேஸ் பண்ணிட்டோம். அப்ப இங்கிருந்து வர லைட் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த கிளாஸ்ல பட்டு என்ன ஆகும், அதே ஆங்கிள் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? அப்படி இந்த கிளாஸ்ல பட்டு அந்த பிளேன் மிரர்ல பட்டு என்ன ஆகுன்னா இது இன்சிடென்ட், இது ரிஃப்ளெக்ஷனா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன். அடுத்து இந்த மிரர்ல பட்டு இது இன்சிடென்ட், இது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அடுத்து ரிஃப்ராக்ஷன். பாருங்க, அதே சேம் தான். இன்சிடென்ட், ரிஃப்ராக்ஷன். ஏன்னா ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் வரும்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் வச்சுட்டோம். இங்கேயும் இதுல லோல்டு புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க. இங்க போட்டுக்காங்க. ஓகேவா? இங்க ஒரு பிளேன் மிரர் வச்சுட்டோம். இங்க ரே வருது, இதுல பட்டு என்ன ஆகும், மறுபடியும் ஆகும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இதே மாதிரி எந்த ஆங்கிள் வந்துச்சோ அதே ஆங்கிள் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ரிவர்சிபிலிட்டி, அதாவது மீளும் கொள்கை. இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்ஷன். இந்த மிரர்ல பட்டு இது இன்சிடென்ட் ஆகும், இது ரிஃப்ராக்ஷனா மாறும். ஓகேவா? இங்க பாருங்க, the principle of reversibility states that light will follow exactly the same path if its direction of travel is reversed. அதாவது அது தமிழ்ல பாத்தீங்கன்னா, மீளும் கொள்கையின்படி ஒளி செல்லும் பாதையின் திசையை பின்னோக்கி திருப்பும் போது ரிவர்ஸ்டு, ஒளி மிகச் சரியாக தான் கடந்து வந்த பாதையின் வழியாகவே திரும்பி செல்லும். இக்கொள்கை ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகல் இரண்டிற்கும் பொருந்தும். அதாவது ஒளி எதிரொலிப்பு மீன்ஸ் என்னது, ரிஃப்ளெக்ஷன். ஒளி விலகல் ரிஃப்ராக்ஷன். இது ரெண்டுக்குமே இது பொருந்தும். ஸோ இந்த இடத்துல மிரர் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க மிரர் போட்டுக்கோங்க. ஓல்டு புக்கில் கொடுக்கல, நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ.